கிளாஸில் நம்ம பின் டாப்பிக்கை பற்றி படித்தோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம நைட் 4 அப்படின்ற சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்டை பற்றி இப்போ நம்ம பார்க்கணும். நைட் 4. ஸோ மோடில் ஒயிட் கிங் அண்ட் தென் பிளாக் கிங். ஸோ ஒயிட் கிங்கோட பிளேஸ் இ, பிளாக் கிங்கோட பிளேஸ் இ தான். கிங் நேராக இருக்கும். ஸோ ரூக் இந்த இடத்துல இருக்கு. ஸோ இப்போ நைட்டு இந்த இடத்துல இருக்கு. ஸோ இந்த எக்ஸாம்பிள் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ இந்த சப்ஜெக்ட் நேம் என்ன? நைட் 4. ஸோ இதெல்லாம் ஒரு பீஸை வச்சு எப்படி நம்ம அக்யூரேட்டாக டேலண்ட்டாக விளையாடுறது அப்படிங்கிறது எப்படி யோசிச்சு பெஸ்ட்டு மூவை கண்டுபிடிக்கும். ஸோ இப்போ இந்த நைட் இங்கே இருக்குது. ஸோ இப்போ இந்த நைட் எடுத்தீங்க பாருங்க. 0 1 2 3 இங்கே வைக்கிறோன்னா என்ன? 0 1 2 3 0 1 2 3 0 1 2 3. ஸோ நைட் இங்கே வருது. எல் ஷேப்பு, எல் ஷேப். 0 1 2 3 நைட் அட்டாக் த கிங். ஸோ என்ன பண்ணுறது? நைட்டை கிங் அட்டாக் பண்ணுது. ஜஸ்ட் செக்கு தான் வருது. செக் வந்து என்னாச்சு? கிங்கை இப்படி காப்பாற்றுறாங்க. கிங் எடுத்து இங்கே வச்சுன்னா கிங் என்ன பண்ணுது? நைட்டை அட்டாக் பண்ணுது. ஸோ நைட் அட்டாக் பண்ணி என்ன பண்ணுவாங்க? நைட்டை காப்பாற்றுவாங்க. ஸோ ஒயிட்டுக்கு எதனா அட்வான்டேஜ் இருக்கா? ஒரு அட்வான்டேஜ் இல்லை. ஸோ செக் வச்சோடனே கிங்கை காப்பாற்றுறாங்க. ஸோ இப்போ இதே நைட் இந்த இடத்துல இருக்கு. நல்லா கவனிங்க. 0 பிளேஸ் இஸ் த 0. 0லேருந்து 1 2 3 இப்போ இங்கே வைக்கிறாங்க. ஸோ இங்கே வச்ச ஐடியா என்ன பாருங்க? 0 1 2 3 0 1 2 3. ஸோ நைட் என்ன பண்ணுது? ஒரே சமயத்தில் 2 பீஸையும் அட்டாக் பண்ணுது. ஸோ 2 பீஸையும் நைட் அட்டாக் பண்ணும்போது செக்கும் வருது, ரூக்கையும் அட்டாக் பண்ணுது. ஸோ அப்போ நம்மளால ரூக்கை காப்பாற்ற முடியும். ஏன்னா செக் வருது. அப்போ செக்கில் ஃபஸ்ட்டு கிங்கை தான் காப்பாற்றும். ஸோ நைட் 2 பீசஸ் ஆர் மோர் தென் 2 பீசஸ், 2 பீஸு இல்லை அதுக்கு மேலே எத்தனை பீஸ் அட்டாக் பண்ணாலும் நம்ம நைட் 4ன்னு சொல்லிக்கலாம். அது டிஃப்ரெண்ட் நேம்ஸ் கூட கொடுத்துலாம், அது நம்ம இஷ்டம் தான். ஸோ நைட் சிம்பிளாக நான் வச்சு நைட்டு 2 பீஸ், 2 பீசஸ் ஆர் மோர் தென் 2 பீசஸ், 2 பீஸ் அதுக்கு மேலே எத்தனை பீஸ் அட்டாக் பண்ணாலும் நைட் 4 அப்படின்னு சிம்பிளாக நான் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நைட் கிங்கே அட்டாக் பண்ணுது, ரூக்கே அட்டாக் பண்ணுது. ஸோ அப்போ என்ன காப்பாற்றணும்? கிங்கை நம்ம கண்டிப்பாக காப்பாற்றணும். ஸோ கிங் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த நைட்டை அட்டாக் பண்ணுறோம். ஸோ அப்போ நைட் அட்டாக் பண்ண நைட் என்ன பண்ணுவோம்? 0 1 2 3. ஸோ நைட்டை என்ன பண்ணுறாங்க? ரூக்கை கேப்சர் பண்ணுறாங்க. ஸோ ஒயிட்டுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு? 5 பாயிண்ட், 5 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. எப்படி கிடச்சிது? நைட் 4க்குன்னு அந்த சப்ஜெக்ட் நம்ம இப்போ படித்ததுனால. ஸோ நைட் 4 தெரிஞ்சதுனால நம்ம ஈஸியாக எத்தனை பாயிண்ட் கெயின் பண்ணுவோம்? 5 பாயிண்ட்ஸ் கெயின் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு சப்ஜெக்டை நம்ம தெரிஞ்சுக்கும் போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நைட் 4, இப்போ நைட் 4க்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நைட் இங்கே எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த கேமில் ஒயிட் கிட்ட ஒரு ரூக்கு, கிங்கு, நைட்டு, பிளாக் கிட்ட கிங்கு, ரூக்கு, நைட்டு இருக்குது. ஸோ இப்போ ஒயிட் விளையாடுங்க, ஒயிட்டோட மூமெண்ட். ஸோ இப்போ ஒயிட் என்ன பண்ணுறாங்க? நல்லா யோசிங்க. நைட் 4க்கு எங்கே வருதுன்னு கண்டுபிடிங்க. இப்போ நைட் ஃபார் எக்ஸாம்பிள் நைட் 0 1 2 3 வச்சுன்னா என்ன ஆகும்? செக்கு தான் வரும். நம்ம என்ன செக் வந்தால் என்ன ஆகும்? ஜஸ்ட் சிம்பிளாக காப்பாற்றிடும். ஓகேங்க. இப்போ எதனா கிடைக்குமா? நைட்டுக்கு எதுவுமே கிடைக்காது. ஸோ அதே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? நைட் 4 அப்படின்ற அந்த சப்ஜெக்ட் நமக்கு தெரிஞ்சதுனால அதை பேஸ் பண்ணி திங்க் பண்ண போகிறோம். எங்கே வச்சா 4க்கு வரும், எங்கே வச்சா 2 பீஸ் அட்டாக் பண்ண முடியும், 2 பீஸுக்கு மேலே அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ கவனிங்க. நைட் இங்கே இருக்குது. 0 1 2 3 0 1 2 3. ஸோ நைட் இங்கே வச்சுன்னா என்னாச்சு?
பாருங்க knight is 0 1 2 3 so knight attack the king 0 1 2 3 knight attack the rook 0 1 2 3 queen கீழே விழுந்துருச்சு ஸோ queen எடுக்கலாம் queen எடுத்தோமா ஸோ queen எடுத்து போட்டு வச்சுமா ஸோ ஏன் குயின் அடிக்க கீழே விழுதுன்னா மேக்னெட்டிக் சரியாக பவர் இல்லை அதனால சரியாக ஓட்டம் பண்ணி சொன்னாங்க கீழே விழுது ஸோ அதெல்லாம் கவனிச்சிக்காங்க ஸோ முக்கியமானது கவனிங்க லெசனை கவனிச்சிக்கோங்க முக்கியமாக ஸோ நைட் என்ன இருக்குது இங்கே இருக்கா 0 1 2 3 ஸோ நைட் அட்டாக் குயின் இப்போ நைட் ஒரே சமயத்தில் எத்தனை பீஸ் அட்டாக் பண்ணுது 3 பீசஸ் அட்டாக் பண்ணுது கிங் அட்டாக் பண்ணுது ரூக் அட்டாக் பண்ணுது குயின் அட்டாக் பண்ணுது ரூக் எத்தனை பாயிண்ட் 5 பாயிண்ட்ஸ் குயின் எத்தனை பாயிண்ட் 9 பாயிண்ட்ஸ் கிங்குக்கு 0 ஆர் இன்ஃபினிட்டி நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ அதனால் இப்போ அவங்க பிளாக் என்ன விளையாடே ஆகணும் குயினை காப்பாற்ற முடியாது ரூக்காக காப்பாற்ற முடியும் ஸோ கிங்கு செக் இருக்கிறதுனால கிங்கை தான் காப்பாற்றி ஆகணும் ஸோ இப்போ கிங்கை மூவ் பண்ண போகிறாங்க கிங்கை மூவ் பண்ணி அட்டாக் பண்ணுறாங்க ஸோ நைட் என்ன பண்ணுறது நைட்டோட ரூப்பை சூஸ் பண்ணக்கூடாது ரூட் எத்தனை பாயிண்ட் ஜஸ்ட் 5 பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும் ஸோ அதனால் எது அந்த பாயிண்ட்ஸ் நம்ம ஏன் படிச்சோம்னா இதுக்கு தான் படித்தோம் எந்த பீஸை கேப்சர் பண்ணணும் ஒரு பீஸை கேப்சர் பண்ணும்போது எத்தனை பாயிண்ட்ஸ் அப்படின்னு யோசித்து கேப்சர் பண்ணணும் ஸோ இப்போ 0 1 2 3 ஸோ நைட் என்ன பண்ணுச்சு குயினை கேப்சர் பண்ணியாச்சு ஸோ அப்போ எத்தனை பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு ஒயிட்டுக்கு 9 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு ஸோ இந்த சப்ஜெக்ட் நேம் என்ன நைட் 4 இந்த டாபிக் நேம் என்ன நைட் 4 ஸோ போன கிளாஸில் நம்ம பின்னு படித்தோம் ஸோ இப்போ இந்த கிளாஸில் நைட் 4 பற்றி தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த எக்ஸாம்பிளில் சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் தான் இதுலேயே செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் அது மாதிரி நிறைய லெவல்ஸ்லாம் இருக்கும் ஸோ நம்ம பேசிக்காக படிக்கும்போது ஃபர்ஸ்ட் லெவல்லேருந்து சின்ன லெவலில் நல்லா படித்து புரிஞ்சுக்கோங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் யார் கூடனா மற்றவங்க கூட போய் கேம் விளையாடும்போது இந்த மாதிரி ஐடியாஸை யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த பின்னை நம்ம படித்தோமே மற்றவங்க கூட கேம் விளையாடும்போது அந்த பின் ஐடியா வருதான்னு கண்டுபிடிங்க நைட் 4 படித்தோமே அந்த நைட் 4ல் யார் கூட கேம் விளையாடும்போது இல்லாட்டி யோசிச்சு கண்டுபிடிங்க அந்த நைட் 4 எங்கே வருது எங்கே வச்சா நைட்டு 2 பீஸ் அட்டாக் வந்து 3 பீஸ் அட்டாக் வந்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டுபிடிக்கிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி சப்ஜெக்ட் படிக்கும்போது ஈஸியாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வேறு ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம் நன்றி